வணக்கம். இலக்கிய பூஞ்சோலை. இப்போது நாம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை பார்த்து ரசிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள தாராசுரம் என்னும் ஊரில் உள்ள ஒரு சிவன் கோவில்தான் இந்த ஐராவதீஸ்வரர் கோவில். அழகிய கலைக்கூடமாக திகழும் இந்த கோவில் சிற்பிகளின் கனவு என கருதப்படும் இந்த தலம் மிகவும் நுணுக்கமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் ஆனது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த 2ஆம் ராஜராஜன் தனது தலைநகரை தாராசுரத்திற்கு மாற்றி அங்கு கட்டிய கோவிலே இந்த ஐராவதீஸ்வரர் கோவில். புலவர் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட தக்கையாக பரணி என்னும் நூல் இந்த கோவில் மண்டபத்தில்தான் அரங்கேற்றப்பட்டது. ராஜகம்பீரன் திருமண்டபம் என்று அழைக்கப்படும் மகா மண்டபம் யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்துச் செல்லப்படுவது போல் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. படிகள் ஏறி செல்லும் போது ஒரு பக்கம் யானைகளும் மற்றொரு பக்கம் குதிரைகளும் தேரை இழுத்துச் செல்வது போல் இந்த சக்கரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் மகா மண்டபத்தின் தூண்களில் பல புராண கதைகள் மிக நுட்பத்துடன் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மற்ற சிவன் கோவில்களில் இல்லாத துவாரபாலகர்கள் சிலை இங்கு உள்ளது. 11 சூரிய லிங்கங்கள், விலை மதிக்க முடியாத சாலிகிராம லிங்கம், வீணை இல்லாத சரஸ்வதி, பாம்பு அரசனான நாகராஜன், அன்னபூரணி என பிற கோவில்களில் இல்லாத சிற்பங்கள் இங்கு காணப்படுகின்றன. புல்லாங்குழல் ஏந்திய சிவனும் குழலூதும் கண்ணனும் சிவனும் இணைந்த சிற்பங்களும், ஓய்வாக அமர்ந்த சிவன் என பல சிற்பங்கள் இங்கு உள்ளன. குழலூதும் சிவன் உள்ள சிற்பம் இங்கு மட்டுமே உள்ளதாக ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. நல்ல காற்றோட்டம் மிக்க ஒரே கல்லாலான கிரானைட் சாளரங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இரவிலும் அற்புதமாக காட்சியளிக்கும் சிற்பங்கள் நிறைந்த கலைக்கூடமான இந்த ஐராவதீஸ்வரர் ஆலயத்தை ஒரு முறை அல்ல பலமுறை சென்று நாம் தரிசிக்கலாம். காண கண்கோடி வேண்டும். நுழைவாயிலில் இசை எழுப்பும் இசைப்படிகளோடு கூடிய ஐராவதீஸ்வரர் ஆலய தரிசனத்தை பார்த்தோம். பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.